குட் மார்னிங். ஸோ லாஸ்ட் டே இன் போக்ரா. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ சூப்பர் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதுக்கப்புறமா லேக் வியூ பட்ஜெட் ஹோட்டல் தான். ஸோ இட் காஸ்டட் அரௌண்ட் 1800 per day எங்களுக்கு, நேபாளி ருப்பீஸ். நேற்று அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வியூ பார்த்ததில் ரொம்ப பெரிய சிட்டி. வி ஆர் ஜஸ்ட் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கோம் நாங்கள். பட் இங்கே வந்து நல்ல பிளேசஸ் இருந்துச்சு. அந்த அன்னபூர்ணா கேபிள் காரு, அப்புறமா அந்த சாரங்கோட் வியூ பாயிண்ட்டு, ஹாட் ஏர் பலூன்ஸு, அந்த மாதிரியெல்லாம். ஸோ யூ கேன் பிளான் பட்ஜெட் ஹோட்டல்ஸு. அதுக்கப்புறமா ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இது ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, நாங்கள் வந்து வெஸ்டர்ன் சைட் ஆஃப் நேபாளில் இருக்கோம். ஸோ வி ஆர் ரைடிங் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் பார்ட். ஸோ காத்மண்டு இஸ் ஆர் பிளான் டுடே. ஸோ இங்கே லோக்கலில் கேட்டதுக்கு ரோட்ஸ் ஆர் நாட் குட், இட் இஸ் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்றைக்கி ஒரு பவுட்ரு கோட்டிங்க்கு ரெடியாகும். முக்திநாத்துக்கு போயிட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் கேர்ஸ் எல்லாம் ப்ரௌன் கேர்ஸு, ஒயிட் கேர்ஸாக மாறி இருக்கு. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ரவுண்ட் ஆஃப் பவுட்ரு கோட்டிங். ஓகே, செகண்ட் ஃபியூல் அப் இன் நேபாள், ஃபுல் டேங்க். வியூ பாருங்க. இங்கே இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. மணி வந்து 7 AM. ஃபுல்லாக மிஸ்ட்டு. நீங்கள் இங்கே சுற்றி நாங்கள் ஏதோ புகை மண்டலமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், ஓ காட். அங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். க்ளவுட் மிஸ்ட்டு அப்படியே ஃபுல்லு லெஃப்ட்டு. ஓஹோ, முக்திநாத் பார்ட் 2. ஸோ எங்களோட கம்ப்ளீட் சீரீஸ் வந்து இங்கே ஐ பட்டனில் லிங்க் பண்ணி விடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 40 kilometers கவர் பண்ணிட்டோம் நாங்கள் கிளம்புனப்போலேருந்து. வியூ பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி கோப்ரோவில் வந்து எவ்வளோ ஜஸ்டிஃபை ஆகும் அப்படின்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கணும் இதெல்லாம் வந்து. இங்கே பாருங்கள், வாவ். வாவ் வாவ் வாவ், சூப்பர். ஓ, முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் வழுக்குது என்று சுமன் சொல்லிவிட்டார். இந்த பஸ்காரன் இடம் தர மாட்டேங்கிறான். ஓவர்டேக் லேண்ட்ஸ்லைடு ஏரியா அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. இவனுங்க லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குதா, இவனுங்க ஸ்லைடு பண்ணியிருக்கானுங்களான்னு தெரியல. ஓஹோ, பவுட்ரு கோட்டிங் இல்லை, இது சேர் கோட்டிங். இது வந்து ஃபவுண்டேஷன். இது சைட் ஆயிடுச்சு, ஒன்றும் ஆகல. சேராக இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம்.
வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்க்கான். அது அங்கே சேராக இருந்துச்சு. ஓ, இந்த மாதிரி கல் இருந்தால் ஓகே. ஐயோ, இங்கே எதிர்க்கோ. ஐயோ, விழுந்து விட்டார்கள். ஹெல்பிங்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஏதோ போடுங்க, ரெண்டுத்துலேயும் ஒன்று தான். ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப். ஸோ இப்போ பார்த்தா திஸ் இஸ் தி திரிஷூலி ரிவர். ஸோ அதை தான் நாங்கள் க்ராஸ் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ பீக் மவுண்டன்ஸு. சூப்பர் 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 சூப்பர். ரோடு வந்து டெட்லி ரோடு, பார்க்கறதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னால தான் பாதி டேஞ்சரு. இந்த மாதிரி கல்லாக இருந்தால் கூட ஓகே தான். இந்த களிமண் மாதிரி கொஞ்சம் பேட்ச் கிடைக்குது. அங்கே வந்து சும்மா வண்டி அப்படி முறுக்குனால வெயிட்டாக ரைஸ் பண்ணாத. வர வழியிலேயே 2 பேர் விழுந்து பார்த்தோம். நம்ம வேறு லைட்டாக ஸ்லிப் ஆச்சு. இந்த பஸ்காரனுங்க எப்படி வரானுங்க பாருங்கள். மேலேயே வரானுங்க, பின்னாடி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வேறு வந்து வரானுங்க அப்படியே. ஆனால் என்ன ஒன்றுன்னா ஹார்ன் அடிக்கிறது இல்லை, அது ஒன்று. லெஃப்ட் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. ஐயோ, இவனுங்க ஸ்கார்பியோ மாவீரர்கள் பாய்ந்து வருகிறார். அங்கே டஸ்ட்டில் சுமன் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு தெரியல, அவ்வளோ டஸ்ட்டு. இங்கே தண்ணி தான் எப்படி வருதுன்னு தெரியல. இந்த தண்ணி எப்படி ஈரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பானி டேங்கி, அதுதான் தண்ணி ஊற்றின்னு இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம். 15 கிலோமீட்டருக்கு டங்குவார் அருந்து போய்விட்டது. பாருங்க எப்படி போனோம் பாருங்க. ஆக்சுவலாக ட்ரையாக இருந்து தான் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. இவனுங்க இந்த தண்ணியை அடிச்சுட்டு இதை வந்து இன்னும் நல்லா வழுக்குன்னு பண்ணி வச்சுருக்கானுங்க. சும்மா இப்படி லைட்டாக தொட்டாலே போதும், பிரேக்கு அப்படியே ஃபிஷ் ஸ்டைல் ஆகுது. கைஸ், இப்போ நம்ம வந்து பண்டிப்பூரில் இருக்கோம். என்னடா பண்டிப்பூர், கர்நாடகா பண்டிப்பூரானா? இல்லை, இது நேபாள் பண்டிப்பூர். ஓ, இங்கேருந்து பாருங்கள் எதிர்க்க மலை, ஸ்னோ கேப்பு. இது ஒன்று தான், அந்த வியூ தான் நம்மளை அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கின்னு இருக்குது. ஓ மை காட், அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. வாவ், ஓஹோ, அந்த ரிவர் எப்பா சூப்பர் ஃப்ளோ. வாவ், இவனுங்களுக்கெல்லாம் டெய்லி இதை பார்த்து இதை கண்டுக்கவே மாட்டேன்றானுங்க. ஆனால் இவனுங்க லோக்கல்ஸு அது ஒரு மலை அப்படின்றானுங்க, அவ்வளோதான். நாங்கள் தான் வா அப்படின்றோம். இவனுங்கெல்லாம் அது ஒரு மலை அப்படின்றானுங்க. இங்கே வாவ்,
Beautiful. Kathmandu is 117 kilometers. டைம் வந்து 12 ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போலேருந்து வெறும் 90 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அருமையான காட்சி. ரோடு ஃபுல்லாக அன்னிவனாக இருக்குது. எங்கே குழி வரும் என்ன ஏதுன்ட்டு கெஸ்ஸே பண்ண முடிய மாட்டேங்குது. போக்குறால நாங்கள் எதுவும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணல. இந்த மாதிரி பேராக்ளைடிங்கு அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணல. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணுச்சு எங்களுக்கு. ஸோ பேராக்ளைடிங் கேட்டு பார்த்ததில் 12,000 rupees அப்படின்னு சொன்னாங்க பர் பர்சன்னு. ரீசெண்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கான் ப்ரைஸு. ஸோ 12,000. 3 பேர் இருக்கோம். 3 பேரும் ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கேயே 36,000 ரூபாய் போயிருக்கும். அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு கையில் வச்சுருக்கணும். லெஃப்டாக பாருங்கள், திரிஷூலி ரிவரோட வியூ. ஸோ கைஸ், நாங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணி 8 மணி நேரம் ஆகிவிட்டது. 8 மணி நேரத்தில் வெறும் 160 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம் 8 ஹவர்ஸில், இன்க்ளூடிங் 2 பிரேக்ஸ். ரொம்பவே டயர்டாக இருக்குது. எல்லாம் பக்கம் வலிச்சிக்கின்னு இருக்குது. கை கால் டிக்கி எல்லாம் வலித்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த காத்மண்டு வந்து நேபாளோட கேபிட்டல், இதுக்கே இந்த மாதிரி இருக்க கனெக்டிவிட்டி என்ன இவனுங்கன்ட்டு. மறுபடியும் ஸ்லிப்பரி ரோடு ஸ்டார்ட் ஆகிருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, டிரைவ் ஸ்லோலி. இப்போ அப்படியே 100 கிலோமீட்டரில் போய்க்கிருக்கோம். அங்கே பாருங்கள் கைஸ், அங்கே பாருங்கள் ரோடு பாருங்கள். அங்கே இது என்ன ஒரு டனல் வேறு பண்ணிக்கின்னு இருக்காங்க. கைஸ், இங்கே வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதெல்லாம் ரொம்ப ஸ்லோ. இப்போ வர ரோடே 2 வருஷமாக பண்ணிக்கின்னு இருக்காங்க. இது 3ஆவது வருஷமாக. அப்போ நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. எப்பா டெஸ்டிங் அவர் பேஷன்ஸ். Oh God. 5 மணி ஆகுது. இப்போ ஏரிய மலையை இறங்க போகிறோம். ஐயோ, அங்கே யாரோ விழுந்துட்டுக்கிறானே. ஐயோ, இப்போ வந்து அவுட்டரில் இருக்கோம். சிட்டிக்குள்ளே இறங்கி போய் ஸ்பெஷல் ஐட்டம் ரூம் தேடுவது. ஃபைனலி டைம் வந்து இப்போ 5:45. ஃபைனலி ஒரு ரூம் பார்த்து. இங்கே பாருங்கள் டஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். போக்ரா டு காத்மண்டு, ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் டே.
ஸோ ஆல்மோஸ்ட் 5:30னா ஆல்மோஸ்ட் 10 ஹவர்ஸ் ரைட் பண்ணி கடைசியில் ஒரு ரூம் பார்த்தேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஓகே, நல்லா ஜாலியாக இருக்குது ரூமு. பெரிய ரூமு எனக்கு பண்ணு வேணும். எனக்கு பண்ணு வேணும். ஓகே தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். ஸோ ஹோட்டலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.